ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு அருவி ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். அந்த ஃபால்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ். ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே இருக்கிறவங்க நாகர்கோயில், கன்னியாகுமரி அப்படி அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. காளிகேசம் அப்படின்ட்டு ஒரு அருவிக்கு நம்ம போக போகிறோம். கல்யாணம் முடிஞ்ச 3 வருஷத்தில் இவங்க என்ன இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நானும் எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குது பார்த்துக்கோங்க. இது என்ன எப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாகர்கோயிலேருந்து கம்மி தான், 25 கிலோமீட்டரு இப்படி இருக்குது. நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸி. எங்களுக்கு 10 கிலோமீட்டரு 15 எவ்வளோ சம்திங் வரும். எனக்கு அவ்வளோவா எக்ஸாக்டாக சொல்ல தெரியலை எவ்வளோ நிமிஷம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தெரியாதவங்க வரணும், இப்போ இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, பஸ்ஸு ரூட்டு இருக்குது. ஆனால் அதிகமாக பஸ்ஸு கிடையாது. இங்கே பஸ்ஸு விடுவாங்க அப்படின்னா அது ஸ்பெஷலான ஒரு இப்போ ஸ்பெஷல் பஸ்லாம் விடுவாங்க. எப்படின்னா எந்த டைம்லனா, இப்போ ஏதாவது ஃபெஸ்டிவ் டைமில் விடுவாங்க. இப்போ பௌர்ணமி, அங்கே ஒரு கோயில் இருக்குங்கிறதுனால அங்கே பௌர்ணமிலலாம் நல்லா கோயிலெலாம் நல்லா இதாக இருப்பாங்க. அப்போ ஸோ அந்த டைமில், அப்புறம் ஃபெஸ்டிவ் டைம்லலாம் நம்மளுக்கு ஸ்பெஷல் பஸ்லாம் விடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போய் பார்த்துக்கிடலாம். இப்போ நீங்கள் வரணும் ஆசைப்பட்டிங்கன்னா, நாகர்கோயிலேருந்து வடசேரியிலேருந்து பிடிச்சிங்கன்னா பஸ்ஸு இருக்குது. வடசேரியிலையும் இருக்குது, நாகர்கோயில் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது. அது அங்கே 4 இல்லைன்னா 4A அந்த ரூட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழியாக கொண்டு விட்ருவாங்க. உள்ளுக்கெல்லாம் போகணுன்னா பஸ் ரொம்ப உள்ளுக்கெல்லாம் போகாது. கீரிபாறை வர மட்டும் வேணால் போகும். அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கக்கூடிய நம்ம ஆட்டோவோ பைக்கோ இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம். அப்படி நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கூகுள் மேப்பில் நீங்கள் தடிக்காரங்கோணம் அப்படிங்கிற பாதையில் அந்த வழியாக நீங்கள் காளிகேசம் ரூட்டை போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குது. அப்புறம் செக் பாயிண்டில் நம்மளை இது பண்ணுவாங்க. இது ஃபாரஸ்ட் அண்டர் ஃபாரஸ்ட் இதில் இருக்கிறதுனால கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் நம்மளோட டீட்டெயிலெலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படி இங்கெல்லாம் அந்த அதில் ஒரு வீடெலாம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் தங்கி தங்கி அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கட்டி விட்டு அந்த இது. ஸோ அப்படி இருக்குது. குரங்கு பாங்க, நாயெல்லாம் இருந்துச்சு. அங்கே இருங்க, அந்த இது இருக்குல்ல, அந்த கூரை மாதிரி போட்டிருக்கிறது எதுக்குன்னா, எங்கள்கிட்ட கேட்க செஞ்சாங்க. எப்படின்னா, சாப்பாடெலாம் உள்ளுக்க கொண்டு போகக்கூடாது, எதுவுமே கொண்டு போகக்கூடாது. சாப்பிடதான் இருந்தால் இங்கேயே வச்சு சாப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அவ்வளோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்படி இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். நான் இருக்க ஊருக்கு பேர் தான் பர்லியார். நான் தெரியல, உள்ள ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு பேர் தான் பர்லியார். இப்போ தண்ணி கம்மியாக தான் இடம். இதை விட வத்தம் உள்ள கிரிக்கெட்லாம் மேட்ச் போடும். கிரிக்கெட் மேட்ச் விளாடும். இதெல்லாம் தண்ணி வற்றினோன்னா இதுக்குள்ளே கிரிக்கெட் மேட்ச் விளாடும், டூர்னமெண்ட் நடத்தும். ஏப்ரல் மேலே வற்றும். இது நாங்கள் இப்படி சும்மா நின்று எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் தான் இப்போ வாய்ப்பாக கொடுக்கணும். சரி போதும்ல. அதுக்கப்புறம் டைமிங் என்ன அப்படின்னா, காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும் தான் பார்த்துக்கோங்க.
அதில் ஒரு பறவை போகுது தெரியுதா? அதாவது நீர்மூழ்கி காக்கா, தண்ணியில் மீன் பிடிக்கும். நீர் காக்கா. இதுக்கு மேலே அந்தாந்த இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கு. இது மேலே அப்புறம் இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனா அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம்தான் நல்லா தண்ணி இருக்கும். மற்ற எல்லாம் நம்ம வந்து என்ன செய்வோம், அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பை பை, சி.